குருநகரிலே மீட்கப்பட்ட இந்தியன் ரோலர் படகுக்கு நடந்தது என்ன? குருநகர் மக்களுக்காக புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் செய்த செயல். இந்திய மீனவர் விளையாட்டுக்கு நாங்கள் வெளிநாடுக்கே போகுது இல்லை, இங்கே ஸ்ரீலங்காலே உழைச்சி சாப்பிடலாம். மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கடலிலே கொட்டப்படுகின்ற கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் வேலை திட்டம் எங்களுடைய குருநகர் புலம்பெயர் வாழ் உறவுகளும் சும்மா விழுந்தா காப்பாற்றலாம். கழிப்பு வந்து தாண்டு போடுவீங்களா? கடவுளை பாதுகாப்பட அவங்க செய்ய வேண்டிய வேலை இதை இன்றைக்கு எங்களை போய் நாங்கள் கஷ்டப்பட்டு அன்முடிச்ச ஆசை எங்கள் ஊருக்கு அனுப்பி ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வியூஸ் என்ற நமது யூடியூப் சேனலோடு கலந்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாண குருநகர் பகுதியை தூய்மைப்படுத்தும் செயற்திட்டமானது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு குருநகர் 5 மாடி வீட்டு திட்டத்திலிருந்து அலுப்பாந்தி வரைக்கும் அந்த கடற்கரை ஆண்டிய பகுதியை கரையோர பகுதியை துப்புரவு பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான காணொலிகளும் அத்தோடு இந்தியாவிலிருந்து வருகின்ற மீன்பிடி படகானது இலங்கை நேவியால் கைப்பற்றப்பட்டு தற்போது குருநகர் கடற்கரையை பகுதியிலே நங்கூரமிடப்பட்டிருக்கின்றது. அந்த போட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய போட் ஒன்று வந்திருக்குது. அந்த போட்டை சென்று பார்வையிடுவோம். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்களும் அது காணொலிகளை பார்வையிட்டு கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம். மற்றோடு இந்த குருநகர் கடற்கரை சென்று அந்த போட்டுகள் மற்றும் அந்த தூய்மைப்படுத்துகின்ற செயற்திட்டங்களை சென்று பார்வையிடவும் வருங்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது குருநகர் கடற்கரையை அண்டிய பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியிலே தற்போது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளாலும் மற்றும் குருநகர் பகுதி மக்களால் இணைந்து கரையோர பகுதியை தற்போது தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு இந்த நேரம் இப்படி நாங்கள் போனோம்னு சொன்னால் வலது பக்கத்தில் போனோம்னா ஜெட்டிக்கு போகுது, அதாவது போட்டுகள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கின்ற இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல முழுவதுமாக மீனவர்களுடைய போட்டுகள் எல்லாம் தரிப்பிடம், பஸ்ஸுகள் தரிப்பிடம் மாதிரி தான் இது ஒரு போட்டுகளை ஸ்டாண்ட் பண்ணி விடுற இடத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்குள்ள மக்கள் கூடுதலானவர்கள் கடத்தொழிலை நம்பி இங்கு தொழிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு இன்னும் ஒரு நாங்கள் தற்போது நிற்கின்ற நேரமானது சொன்னால் 12 மணி ஆகின்றது. 12 மணிக்கெல்லாம் அந்த தொழிலாளர்கள் கடத்தொழிலை போடுவார்கள். தற்போது நீங்கள் அந்த சூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், அதில் கடலட்டை பண்ணைகள் இருக்கின்றது. அது சுற்றி வர நெட்டெல்லாம் அடித்து மற்றும் அதில் காவலுக்கு எல்லாம் ஆக்களை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தற்போது இப்போ எல்லோரும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போட்டில் மண்ணெண்ணெய்கள் விட்டு அந்த விலைகளை எடுத்து போட்டில் போட்டு ஐஸ் பெட்டிகளை எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். என்னடா தற்போது தொழிலுக்கு போய் அவர்கள் இன்றைய தினம் மத்தியானம் 12 மணிக்கு போனால் அடுத்த நாள் 12 மணி தான் இங்கே கரைக்கு வருவார்கள், குருநகர் கடற்கரைக்கு வருவார்கள். இங்கே முழுவதுமாக கூடுதலான போட்டுகள் தான் இங்கே ஸ்டாண்ட் பண்ணி இருக்கின்றது. அத்தோடு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்தியன் ரோலர் படகு ஒன்று இலங்கை நேவியால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அந்த போட் அதில் நிற்கிது, பெரிய போட் ஒன்று நிற்கிது. நாங்கள் உங்களுக்கு அந்த காணொலியை வடிவாக காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன். அத்தோடு இந்திய பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ போட்டெல்லாம் அப்படி நெருக்கமாக விடப்பட்டிருக்கின்றது. தற்போது ஸ்டார்ட் பண்ணி இப்போ போய் நம்ம எல்லோரும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு அண்ணன் ஸ்டார்ட் பண்ணுற பாபம் தொழிலுக்கு போயினவாங்க வேணா. எத்தனை மணி தொழிலுக்கு போகிறவங்க? 2 மணி கரெக்டாக போவாங்க. 2 மணி போல் 3 மணி கரெக்டாக போவாங்க. 2 மணி போய் எத்தனை மணி வருவீங்கன்னா? இப்போ 12 வெளிக்கிட்டா 3 மணி கரெக்டாக போய் கொண்டே இருப்பாங்க. நாளை 12 மணி சரி. நாளை மத்தியானம் தான் பெரியண்ணா 10 மணிக்கு வந்துடுவாங்க. அது 1 மணி கரெக்டாக வந்து கொண்டே இருப்பாங்க. இப்போ காலமாக மீன்கள் விற்கிறதுக்கு ஏலம் கூடுற அப்போ என்ன காலமாக வேலை வர்றபடி வர அதுக்கு முன்னே வாடகை கூடிடும். 7 மணிக்கு வாடகை கூடும். வேறு மற்ற தொழில்கள் இருக்குது. இங்கே பல தொழிலும் இருக்குது. வேறு தொழில் ரெண்டு இல்லை, தொழிலும் இங்கே இருக்குது. வேலை வாயிறவங்க இருக்காங்க, டிஸ்கோவில் செய்கிறவங்க இருக்காங்க. அப்போ பலப்பட்ட தொழில்களும் எல்லாரும் விளை வாராக்கள் விளை வருவீங்க அப்படி வேலை இருப்பாங்க. இழுவ மடியாக அது இருக்குது. அது ஒவ்வொரு தொழிலும் இருக்குது. டைமுக்கு வந்து கொண்டு இருக்குது. இது கடைசியாக வர தொழில் தான், எல்லாத்தையும் கடைசியாக. ஆனால் 12 மணி அதுக்கிட்ட அங்கே கடலுக்கே நிற்பின வேணா. இப்போ போனால் நாளைக்கு 12 மணி கேட்டால் சில போட்டு 12 மணிக்கு தான் வரும். இப்போ போகிற போட்டு 12 மணிக்கு போகிறோம், 11 மணிக்கு போகிற போட்டு சில அடுத்த 12 மணிக்கு தான் வரும். அப்படியும் இருக்குது.
2 மணிக்கு போகிற போட்டு 9 மணிக்கு வர்றதும் இருக்கு. நல்ல மாதிரி தொழிலை சொல்லல. ஓ கஷ்டம் தானே. கஷ்டம் தொழில் கடத்தொழில் கஷ்டம் தானே. செய்து முடிச்சு கொண்டு வருவாங்க. அவங்க 2 நாள் உழைப்பு. அதான் 2 நாள் அங்கே நின்று பிடிக்கும். 2 நாள் உழைப்பு. இன்றைக்கு போய் இப்போ இவையில் எங்கே வேலை கொண்டு போடுறது? கக்கடைக்கு அங்கால கக்கடை பறியத்தான் கொண்டு வேலை போடுவாங்க. இப்போ இந்தியா கிட்டவோ? இந்தியா கிட்டே முன்னுக்கு அவன் போடுற அங்காலேக்கு அவன் தான் எங்களை போடுறதுக்கு வாராங்கொழியே. அப்படிங்க குருணா இந்திய மீனவர் எல்லாம் வந்திருக்கிறேன். இந்திய மீனவராலாம் எங்களை பிரச்சனை. இந்திய மீனவர் வராட்டிக்கு நாங்கள் வெளிநாடுக்கே போகுது இல்லை. இந்திய ஸ்ரீலங்காலே உழைச்சி சாப்பிடலாம். அதான் போகிறவோ வாரத்தில் 3 நாள் தான் தொழில். இந்த ரோலை தொழில் அப்போ 3 நாள் உழைக்கிற காசாம் ஒரு வாரத்தில் சாப்பிடுவோம். ஒரு கிழமை ஃபுல்லாக அவங்க சாப்பிடுவோம். அதில் என் காற்று மழை ஏண்டா போகாது, கூடிய காற்றடிச்சா போகாது. அப்படி எப்படி இருக்கு இந்தியா? இப்போ வாரதோ இந்தியா படகு வந்து இப்போ போன கிழமை மட்டும் 2 படகு பிடிச்சவங்க. இப்படி கூட மீனவர் ஆக்கள் பிடிக்கிறவையோ? எங்களை மீனவர் பிடிக்க நேவி பிடிக்கும். மீனவர் அப்புறம் நாங்கள் அங்கால அவங்க வந்து வட்டிட்டு போவாங்க. நாங்கள் அவங்களோட விட்டால் அவங்க ஒரு நேரம் வந்து படையாக வட்டிட்டு போயிடுவாங்க. கஷ்டம் தானே. அவங்க இடித்தாலே இந்த போட்டை பார் இந்த பிடிச்சோன்னு வச்சுது. இது இந்திய போட்டோ? இந்தியன் ரோலர் படகு. இந்தியன் ரோலர் பாருங்க, அதில் இருக்கிறது இந்தியன் ரோலர் படகு தான். பெரிய போட் பாருங்க. அந்த இந்தியன் ரோலர் படகு இங்கே மீனவர்களுடைய இந்த அதானே 5 போட்டுக்கு சாமன். 5 போட்டுக்கு சாமனான பெரிய மீன்பிடி படகை பாருங்க. அது அவங்களோட இந்தியன் மீன்பிடி படகை அது நேவி தான் பிடிச்சி நேவி அந்த போட்டை இங்கே கரையை ஒதுங்கி இருக்குது. இந்தியன் போட்டை தான் பார்க்குறீங்க. பெரிய போட்டாக கடை பாருங்க. இப்போ எல்லோரும் தொழிலுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்களும் இப்போ காணொலிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எல்லோரும் சாப்பாடுகள் மற்றும் மண்ணெண்ணெயிலெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜாலியாக வேறுங்க அந்த மண்ணெண்ணெயிலெல்லாம் விட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அந்நேரால் ஊச வேறுங்க. இனி இப்போ தொழிலுக்கு போயினோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த குருணர் 5 மாடி வீட்டு திட்டங்கள் எல்லாம் இருக்குது. ரைட், பாய் பாய். ஏங்க தொழிலுக்கு போகிறீங்களா? இங்கே போகிற வழிகடின பாருங்க. இந்த சாப்பாடெல்லாம் கட்டி. இது என்ன இது விலையிலோ இல்லை என்ன கொண்டு போகிறீங்க? இது என்ன சாப்பாடுகளோ? ஐஸ். ஐஸுகள் கட்டிகள் கொண்டு போயிடும். அந்த மீன்கள் கரை பழுதாகாமல் ஐஸ் கட்டிகள் ஏற்றின பாருங்க. மண்ணெண்ணெயில் எல்லாம் ஏற்றி கொண்டு போயினோம். இப்போ 12 மணிக்கு வெளிக்கிட போயினோம். ரெடி ஆகினேன். எவ்வளோ போட்டு விளாண்டு பாருங்க. எவ்வளோ ஒவ்வொரு போட்டுகளும் ஒவ்வொரு இடத்துல நிற்கிது. இதில் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக ஐஸ் கட்டிகள் எல்லாம் வலைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கணும் மீன் பிடிப்பதற்கு. இப்போ 12 மணி ஆகின்றதை இப்போ தொழிலுக்கு எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். குருநகர் கடற்கரையாண்டிய பகுதியில் இருக்கின்ற குப்பைகளை புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளாலும் மற்றும் குருநகர் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களாலும் இணைந்து இந்த கடற்கரைகளில் இருக்கின்ற குப்பைகள் மற்றும் பொலித்தீன் பைகளை அகற்றும் செயற்திட்டமானது
தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த செயற்திட்டத்திற்கு அனைத்து குருநார் மக்களும் இணைந்து ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் அந்த கடற்கரைகளை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளால் தற்போது இந்த கடற்கரையாண்டிய பகுதியில் இருக்கின்ற பொலித்தீன் பைகள் குப்பைகளை அகற்றும் செயற்திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு குருநகர் மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி அதை சிறப்பாக அந்த தூய்மைப்படுத்தும் செயற்திட்டமானது தற்போது மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. குப்பைகளை பார்த்திங்க சொன்னால் இவ்வளவு குப்பைகளும் மற்றும் அந்த கஞ்சல் குப்பைகள் அந்த பொலித்தீன் பைகள் எல்லாம் கூடுதலாக இருக்கின்றது. இந்த பொலித்தீன் பைகள் இருப்பதால் அந்த சமூக சீர்கேடு நுழம்புகள் வரவும் உட்காது, பொலித்தீன் பைகள் எல்லாம் உட்காது. அதால் ஒரு தேங்கி அந்த மக்கள் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த தண்ணீரை அசுத்தப்படுத்தும். தற்போது இந்த குருநர் பகுதியிலே இந்த தூய்மைப்படுத்தும் செயற்திட்டமானது மிக சிறப்பாக குருநகர் மக்களாலும் புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற உறவுகளாலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான செயற்திட்டங்களை செய்யும் உறவுகளுக்கு நாங்கள் போற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இதில் பார்த்து சொன்னால் பொலித்தீன் பைகி மற்றும் உரைபேக்குகள் கூடுதலான ரப்பர் அப்படி பொலித்தீன் பைகள் தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் நடந்து போக முடியாத ஒரு அசுத்தம் நிரம்பிய பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனை அறிந்து குருநகர் மக்களும் மற்றும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் இணைந்து மிக சிறப்பாக இந்த குப்பைகளை அகற்றி குருநகர் கடற்கரையை ஒரு தூய்மைப்படுத்தி மிக சிறப்பான ஒரு நகரமாக மாற்றுவதற்கு இளைஞர்கள் மற்றும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் குருநர் மக்கள் அனைவரும் இணைந்து மிக சிறப்பாக இந்த பணிகளை செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குருநகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் செயற்திட்டத்துடன் தொடர்புபட்ட ஒரு அண்ணா அவரால் நிற்கிறார். அவரிடம் கேட்டறிந்து கொள்ளவும் பாருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் உண்மையாகவே இந்த யூடியூப் சேனலை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் ஒரு செய்தி கேட்டு உடனடியாக எங்களோட ஊருக்கு வந்ததுக்கு முதல்ல நாங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு இன்றைக்கு எங்களுடைய குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையமும் சுகாதார ஆவலர் இணையமும் இணைந்து மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கடலிலே கொட்டப்படுகின்ற கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் வேலை திட்டம் எங்களுடைய குருநகர் புலம்பெயர் வாழ் உறவுகளும் குருநகர் வாழ் உறவுகளும் இணைந்து இந்த செயற்திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றது. இதுக்கான நிதி சுமைகளை ஒரு குருநகர் வாழ் புலம்பெயர் அமைப்புகள் தனிநபர்கள் எல்லோருமே சேர்ந்துதான் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் இப்போ முன்னெடுத்திருக்கின்றோம். 5 மாடியிலிருந்து அலுப்பாந்தி வரையும் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று இது ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய 2வது கட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இது அலுப்பாந்தி வரையும் நடைபெறும். எங்களுடைய மக்களுடைய பூர்வ ஒத்துழைப்போடு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் வருடம் இந்த செயல் திட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கிறோம். எங்களுக்காக வரைய தந்த இந்த யூடியூப் சேனலுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கரையோர பகுதியில் இருக்கின்ற அந்த குப்பைகளை யார் அகற்றி கொண்டிருக்கிறார்? வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்கள் சகோதரங்கள், எங்கள் இனங்கள், எங்களுக்கு தமிழ் மக்கள் எல்லாம் இந்த நிதியை வைத்து எங்கள் குருநகரை ஒரு முன்னேற்றமாக வைக்க வேண்டும் பண்ணுறதுக்காண்டி அந்த காசை சந்திரனிடம் கொடுத்து சந்திரன் மூலமாக எவ்வளோ சிரமத்திலையும் மக்கள்கிட்ட எவ்வளோ பிரச்சனையிலையும் சந்திரன் முகம் கொடுக்கலாம் கட்டத்திலையும் பிரச்சனையாக இருக்கும். அந்த அளவுக்கு முகம் கொடுத்து நின்று எங்களோட சமூகத்தை அன்றைக்கு விலகி கொண்டு வருகிறது. துப்பராக்கிறதால நல்ல மேடம் நீங்கள் போட்டுகளெல்லாம் கரையோர பகுதியை விடலாம் கரையை வச்சு வெயில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சரியான குப்பியாக இருக்குண்ணா கரையோர பகுதியில். ஆனால் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை எங்களை சுயமந்த சம்பளம் செய்யலாம். இது பிரைவேட் ஆக்கெல்லாம் செய்யலாம். சரியான முறைக்கு இந்த அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் தான் செய்ய வேண்டிய வேலை. கடவுளை பாதுகாப்பட அவ்வளோ செய்ய வேண்டிய வேலை. இதை இன்றைக்கு எங்களை சுயமந்த நாங்கள் கஷ்டப்பட்டு கண்முடிச்ச காசை அதே எங்கள் ஊருக்கு அனுப்பி இன்றைக்கி இவ்வளோ வேலைகளை செய்யலாம். எங்கள் அமைப்பு சுகாதார குழு அமைப்பு ஒன்று உருவாக்கி சந்திரன் அது மூலமாக நாங்கள் எல்லாரும் அவருக்கு பின்னாடி வேலை செய்கிறோம். சரியா. கரையோர பகுதியிலே விடப்பட்டிருக்கின்ற போட்டுகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கூடுதலான போட்டுகள் எல்லாம் தொழிலுக்கு இணைத்தான் போயினும் அப்போ
கரைகளுக்கு விடப்பட்டிருக்கின்றது. இப்போ போட்டில் ஒரு அண்ணன் போகிறார், தொழிலுக்கு போகிறதுக்காண்டி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தொழிலானது அவர்கள் நினைத்தது போல் சென்று வரலாம். மற்றும் சுனாமி மற்றும் அபாய நேரங்களிலே தான் இந்த தொழிலுக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள். இவர்களுக்கென்று ஒரு சங்கம் ஒன்று இருக்கின்றது. அந்த சங்கத்தில் அவர்கள் ஏதேனும் கடலிலே ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். தெரியப்படுத்தி அவர்கள் அந்த கடற்தொழிலில் செல்லாமல் தவித்து அந்த அவர்களுடைய பாதுகாப்பிற்காக செல்ல மாட்டார்கள். தற்போது வேலைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி தற்போது சிலர் தொழிலுக்கு போகிறதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு போட் ஒன்று நிற்கிது பாருங்க. அந்த போட் இந்தியன் மீனவர்களுடைய போட்டானது இலங்கை நேவியால் கைப்பற்றப்பட்டு தற்போது குருநகர் கடற்கரையிலே விடப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குருநகர் மீனவர்களுடைய ஒரு 5 போட்டு இணைஞ்சால் தான் அந்த போட்டு சமனாக இருக்கும். அவ்வாறு பெரிய ஒரு போட்டை இந்திய மீனவர்கள் இங்கே அத்துமீறி இலங்கை மீனவர்களுடைய எல்லைகளுக்கு வந்து மீனை பிடிச்சி கொண்டிருக்கும் போது இலங்கை நேவியால் அவர்களுடைய போட்டை கைப்பற்றி குருநகர் கடற்கரையிலே விடப்பட்டிருக்கின்றது. பெரிய ஒரு போட்டு. இந்த போட்டால் சில வேலைகளை எல்லாம் மறுப்பார்கள். அவ்வாறு பல்வேறு அட்டூழியங்கள் செய்வார்கள் இந்திய மீனவர்கள். இதனால் குருநகர் மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கை மீனவர்கள் இவர்களுடைய அத்துமீறல் காரணமாக தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன தொழிலில் போய் வரதோ? தொழிலுக்கு போயிட்டு வரேன். இப்போ போட்டு வந்துட்டீங்களே? இனி தான் போக போகிறீங்க. எத்தனை மணிக்கு போகிற கூட? நாங்கள் வந்து 12 மணிக்கு போவோம். 12 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வர்றது? நாங்கள் நாளைக்கு விடிய 11 மணிக்கு வருவோம். 11 மணி. இப்போ சாப்பாடெல்லாம் கொண்டு போகிறதோ? சாப்பாடெல்லாம் கொண்டு போவோம். எப்படி மலையெல்லாண்டா என்ன செய்வீங்க? துளசியை தான் போட்டு தொழிலுக்கு போனாங்க. அதான் ரெயின் கோட்டுகள் கொண்டு போகிறதோ? இருக்கும் இல்லாமல் இருக்கு. வசதி இல்லை. நிறைய துளசி வரும். சில வருத்தங்களும் இருக்குது. அதோடு தான் போய் வலிப்பு வருத்தம் இருக்குது. அதோடு தான் கலந்து போவோம். வலிப்பு வர கலந்து போக்குவார். ஆனால் இருந்தாலும் போவோம். எந்த காரணம்னா வலிப்பு தான் கலந்து விழுந்துருவோம். அதை காப்பாற்ற லாபங்களாக சும்மா விழுந்தால் காப்பாற்றலாம். வலிப்பு வந்து விழுந்தால் நான் தாண்டு போடுவீங்களா? ஆனால் ஏன் நீங்கள் அப்படியான இதாண்டா ஏன் போகிறீங்க தொழிலுக்கு? மட்டும்தான் போகணும். யாரும் உதவி செய்யுங்க நாட்டில் வசதியானலாம் இருக்கா, வெளிநாட்டுக்காரனாக இருக்கா, கஷ்டப்பட்டவங்க உதவி செய்வதற்கு எவருமே இல்லை. இல்லைங்க, அந்தளவுக்கு நம்ம சம்மதம் இல்லை. உங்களுக்கு வருத்தமான சொல்லி அந்த கிராம சேவையாளர் ஊடாக ஏதோ உதவி திட்டங்கள் அப்படி தாரையோ? சரி என்னண்ணா?